அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே எல்லாருமே ரொம்ப இயற்கையாக இருக்கோம். இப்போ நீங்களும் நானும் எந்த கோட்டில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு இயற்கையாளர், நீங்கள்லாம் இயற்கையாளர் அப்படிங்கிற மாதிரி தான். நேச்சுரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹோவர்ட் கார்னர் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து பல்வேறு வகையில் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள். நம்புறீங்களா இல்லையா? ஆமாம். அப்போது அந்த பல்வேறு பழமுனை புத்திசாலித்தனத்தில் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனம். இயற்கையோடு இயைந்து வாழ்தல் நம்மளுடைய தமிழ் பண்பாடு. அதை தான் வந்து ஒரு அடி நாகமாக எடுத்துகிட்டு நான் உங்களோட சேர்ந்துருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் என்னோட சேரலை, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்துட்டேன். எது முக்கியம்? நான் வந்து ஜோதியில் ஐக்கியமாகிட்டேன். அப்படி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஐயாவோட அறிமுகத்தில், சோமசுந்தர ஐயா, நம்ம ராமலிங்க ஐயா அவங்களோட அறிமுகத்தில் எனக்கு இந்த அறிமுகம் கிடச்சிருக்கு. இது ரொம்ப வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நோட்டீஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, மைண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொன்னாங்க, அதை வந்து மன அறுவை சிகிச்சை போடலாங்கய்யா அப்படின்னாங்க. அதில் சில கருத்துக்கள்லாம் பரிமாற்றம் செஞ்சு முதல்ல இதில் ஆரம்பிப்போம், அப்புறம் கடைசியாக வந்து அதில் எப்படி அப்படிங்கிறது அவங்க முடிவுக்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பின்புல நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருத்தநாடு பக்கத்தில் முதலைப்பட்டி அப்படி கிராமத்தில். எங்கள் அப்பா தாத்தா எல்லாமே விவசாயம்தான். ஆண்டனிஸ் சேகரட் கான்வென்ட்லாம் படிச்சுட்டு எல்லாருக்கும் இருக்க மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான்லாம் +2 படிக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு விவசாயி மகன் என்ன உடனே டாக்டர் ஆகணுமாங்க. உண்மையா இல்லையா? அதே மாதிரி எனக்கும் வந்து ஒரு ஆசை இருந்தது, டாக்டர் ஆகணும் அப்படின்னு. அது ஒரு சில இதில் ஒரு நூலிலையில் அப்படியே விட்டாச்சு. நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், MBBS படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அடிமனதிலே பதிஞ்சிருக்கு. ஆனால் முடியல. அதுக்கு என்ன பண்ணால், மாற்று வழியில் நம்ம டாக்டர் ஆயாச்சு. இப்போ வந்து உளவியல் துறையில் நம்ம டாக்டர் ஆயாச்சு. இதான், வேறு ஒன்றும். அது இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இது இல்லைன்னா அதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த மருத்துவம் இல்லையா, மன உளவியலை எடுத்தாச்சு நம்ம. இதுக்கு பின்புலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஆஸ்திரேலியாவில் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் படித்தேன். நம்ம நாட்டில் ஆண்டவங்க பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கிளக்ஹார்ன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் வந்து சர்ஜன், அவர் வந்து கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட்டாக இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கு. பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் வந்து காட்டுக்கு அதிபதியாக இருக்கார், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ IFS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கார். அவர் வந்து காடுகள் மலைகள் பற்றியெல்லாம் அவர் புக்கு எழுதுகிறார். த ஃபாரஸ்ட் அண்ட் கார்டன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக் எழுதுகிறார். அப்போது ஒரு டாக்டர் வந்து ஃபாரஸ்டர் ஆகிறார். நான் வந்து ஃபாரஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கும்போது வைல்ட் லைஃப்லாம் படிக்கும்போது, நம்ம ஏன் வந்து உளவியல் துறைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படியே வந்தது. இதுக்கு பின்புலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, MSc படிக்கும்போது அக்ரி யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூரில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைப்ரரிக்கு போகிறோம், சப்ஜெக்ட்டுக்கு போகலை, சோஷியல் சயின்ஸ்னு ஒரு பெரிய டிவிஷன் இருக்கும். அதில் போய் முதல் புக் எடுக்கிறேன். அந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் சைக்காலஜின்னு வருது, முதல் புக்கு. அப்போது என்னை அறியாமலே கை எங்கே போகுது, அப்நார்மல் சைக்காலஜி. அதை படித்து பார்க்கும்போது எல்லாரையும் பார்த்தாலே வந்து எல்லாருமே பைத்தியக்கார மாதிரி தெரியலாம். நம்மளை தவிர இல்லை. அப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்துச்சு, நான் பைத்தியமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வகையில் பைத்தியக்காரங்க தான். உண்மையா இல்லையா? ஏன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன போவோம். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஐயாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதானே. அப்போது அந்த மனம் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியாமலே அதை போய் கை வச்சிருச்சு, அங்கே அப்நார்மல் சைக்காலஜி வச்சிருச்சு. அப்போது ஒரு பேராசிரியராக இருக்கும்போது, அப்போது விலங்குகளின் பிஹேவியர்ஸ், நடத்தைகள்லாம் பார்ப்போம் இல்லையா, வைல்ட் லைஃப்பில் தான். விலங்குகள், யானை எப்படி இருக்குது, இது புலிகள் இப்படி இருக்குது அப்படிங்கலாம் படித்து நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லுவோம். அப்போது அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்மளை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சமூக விலங்கு, சோஷியல் அனிமல் சொல்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு விலங்கு, ஒத்துக்கிறோமா இல்லையா? நான் ஒரு குரங்கு அப்படின்னா, ஆமாம்,
ஏன்னா குரங்கு தான் குரங்கு பால் எடுக்கும். அப்போது இந்த குரங்கு அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையும் கூட. அந்த மனிதம் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிறோம் இல்லையா, உண்மையிலேயே நம்மளோட மூளை இருக்குது இல்லையா, அந்த மூளை பகுதியில் ஓல்டு பிரெயின் நியூ பிரெயின் இருக்கும். அந்த பிரெயினில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விலங்கு பகுதி அப்படியே இருக்கும். விலங்கு பகுதி அப்படியே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரப்பனை, ஊர்வனை, அந்த பாலூட்டிகள், அதனுடைய சாராம்சம் வந்து நம்மளுடைய மூளையில் இருக்குது. 15% நம்ம மிருகம். புது மூளையில் தான் வந்து நம்ம இந்த கார்டெக்ஸு அப்படின்லாம் வெளியில் செரிபெல்லம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ புது மூளை தான் இப்போ வந்து வேலை செய்யுது. ஆனால் அந்த பழைய மூளை வந்து அப்பைக்கப்போ பல்பு கொடுக்குது. அப்போ தான் திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு பயங்கரமாக சத்தம் போடுவான். ஏன்டா நாய் மாதிரி கத்துறான்பா, நாய் உள்ளுக்கு இருக்குது. குரங்கு மாதிரி பிராண்டாம்பா, குரங்கு உள்ளுக்கு இருக்குது. நம்ம மிருகங்களின் சாயல் நம்மள்கிட்ட இருக்கும். நடக்கும்போது, பேசும்போது எல்லாமே ஒரு சாயல் இருக்கும். அப்போது நம்ம மிருகம் பாதி மனிதன் பாதி அப்படி இருக்கும்போது அதை எப்படி செய்யலாம், எப்படி வந்து அரவணைச்சு போகலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு ஒரு 30 வருஷ ஆராய்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா மனம் சார்ந்த நம்ம வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்கிறோம். 6வது திணை மனம் சார்ந்த, மனம் சார்ந்த இது ஒரு திணை. அந்த 5 திணை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 6வது திணை எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. ஃபென்டாஸ்டிக். நமக்குள்ளே இருக்குது, உலகத்தில் இருக்குது. அப்போது 6ஆம் திணை, அந்த 6ஆம் திணை தான் மனமும் சார்ந்த. இது தாங்க நம்மளுடைய டாபிக். யாருமே போய் தொடாத மனமும் சார்ந்த அந்த திணையில் தான் நம்ம வந்து உட்கார்றோம். அது வந்து இயற்கையாக வந்து நீங்கள் கேட்குறீங்க. இது ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் எல்லாமே முதிர்ச்சி அடைந்தவர்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவலில் என்னை விட தாண்டி அப்படியே அந்த மூளை அப்புறமா அந்த மனம் அதெல்லாம் தாண்டி இருக்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியுது. இவன் என்ன சொல்ல போகிறா, நமக்கு மீறி சொல்லிடுவாளா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. இதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் நான் இப்போது வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களோ இல்லை வார்த்தைகளோ ஏதோ பிழண்டு இருந்தால் இப்போதே மன்னிச்சிக்கங்க. எனக்கு தெரியாது. சொல்லும்போது சில சமயம் பசங்களோட கிளாஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு அர்த்தங்க சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஏதாகிலும் தவறான கருத்துக்களோ கருத்து உருக்களோ சொல்லியிருந்தால் இப்போதே நீங்கள் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்ருங்க. நான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இப்போ என்னுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட். அதோட இப்போ நிறைய இடத்துல வந்து மைண்ட் சர்ஜன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு மைண்டு சர்ஜன். அப்போது நீங்கள் ஒரு மைண்ட் சர்ஜன் ஆகலாமா அப்படின்னா ஆகலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க தேவையில்லை, உங்களுக்கு மனசு இருந்தால் போதும். மைண்ட் சர்ஜன் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் ஆகணும். இங்கே ஒரு 30-40 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு மைண்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகணும். என்ன சொல்லணும்? மைண்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன பின்னாடி என் கிளாஸில் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்துட்டு ஐ எம் மைண்ட் சர்ஜன் சொல்லி ஒட்டு வச்சுருவேன். எல்லோரும் பார்ப்பாங்க மைண்ட் சர்ஜன் போகிறாரு அப்படின்னு. இது 2 வார்த்தை தாங்க. இது 2 வார்த்தை தான் இப்போ வந்து பதிய போகிறது. இப்போ மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும் மனம் எங்கே இருக்குது. மனம் என்றால் என்ன? மனம்னா என்ன? அது ஒரு உறுப்பா? மனம் எங்கே இருக்குது? ஒரு வியாபித்து இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கரை கண்டவர்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மனம் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு குணங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் சாத்வீகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு வகை. அடுத்தது மனதில் வந்து 4 அடுக்கு இருக்குது. புத்தி, அகங்காரம், மனஸ், சித்தி, 4 அடுக்கு இருக்குது. 5 நிலைகளில் வந்து அது பிஹேவ் பண்ணும். ஷிப்தம், ஏகாக்கிரம், விஷிப்தம், முத்தம், நிறுத்தம்.
இப்போ நிறுத்தம், இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து யோகா கலையில் பெரிய ஆளுங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நிறுத்தத்தில் போய் நிற்பீங்க. அந்த ஒடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்ணங்கள் இல்லாத நிலையில் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒடுக்கம் கிடைக்கும். அப்போது அந்த நிலைகள் மாறும்போது சஞ்சலம், இந்த குரங்கு புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து விஷிப்தம் கிடைக்கும். சஞ்சலம் அந்த மாதிரி, ஷிப்தம் விஷிப்தம் ஏகாக்கிரம், ஒரே எண்ணங்கள். இப்போ சொல்கிறாங்க இல்லையா கிளாஸ்லலாம், ஒன்றே நினை அதே கிடைக்கும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலை ஒன்றே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஏகாக்கிரம்னு சொல்கிறோம். இப்போது ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கும்போது மனம் ஒன்று தான், அடுக்குகள் மாறுகிறது, நிலைகள் மாறுகிறது. அதை எப்படி நாம் எல்லோரும் சொல்லுவாங்க மைண்டு கண்ட்ரோல், சில்வாஸ் மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, 1960 படித்து பார்த்துருப்பீங்க. இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா? இல்லை, கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறோம். அதை மேலாண்மை பண்ணுதல், வாங்க நண்பரே அப்படிங்கிற மாதிரி அதனோட சேர்ந்து பயணித்தல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நான் வந்து என் மனசு இருக்குதுங்க, அதை எடுத்து டப்பாக்குள்ளே போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய உறுப்பு. சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து நடப்போம், சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிறது தான் வி மேனேஜ், வி ட்ராவல் வித் மைண்ட், டோன்ட் கண்ட்ரோல் மைண்ட் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த மைண்ட் சர்ஜரியில் கொண்டு வர்றது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? ஒரு பையன் இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ணணும், இது செய்யாத அது செய்யாத அப்படின்னு. இன்னொரு வகையில் அவங்களோட சேர்ந்து பயணிக்கும்போது இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்ன்னு சொல்லும்போது ரெண்டும் ஒன்று தானே. இதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற தன்மையும், இதை செய் செய் அதை செய்யின்னு சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் போகும்போது தான் நம்ம வந்து அதோட பயணித்தல், ட்ராவல் அலாங் மைண்ட், அதான் மைண்ட் சர்ஜரி நம்ம கொண்டு போகிறோம். ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்துங்க. அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரி தவறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறோம். இந்த மைண்ட் சர்ஜரி அப்படி நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளுடைய மனதில் இந்த சர்ஜரி அப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்? சர்ஜரின்னு சொல்லும்போது என்ன நினைப்போம்? அறுவை சிகிச்சை. அறுவைன்னு வரும்போது அழித்தலும் கழித்தலும் நீக்குதலும் இதெல்லாம் வந்து சர்ஜரின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து எதுவுமே கிடையாது. இந்த சர்ஜரி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில அர்த்தம் அப்படின்னா அறுவை கிடையாது, மேம்படுத்துதல், உயர்த்துதல். இந்த உயர்த்துதல் தான் வந்து அவங்க வந்து சர்ஜரி அப்படின்னு சொல்லி மெடிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் டேர்ம் கிடையாது, மருத்துவ முறை கிடையாது. இது வந்து தமிழ் மருத்துவ ஒரு முறை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் இந்த இடம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும், ஒரு பெரிய திருப்பு முனை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆள் மாதிரி வந்து நிற்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சர்ஜரி அப்படிங்கிறது வந்து மருத்துவ முறை கிடையாது. தமிழ் மருத்துவ முறைன்னு வரும்போது அந்த அலோபதி மருந்து இதில் வராது. சரிங்களா? இப்போ இந்த சர்ஜரின்னு சொல்லும்போது உயர்த்துதல். இதுக்கு மூலம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அகத்தியர். அகத்தியர் பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் அனைத்துமே செம்மையாமே. அப்போது அந்த செம்மைங்கிற வார்த்தையை வருது இல்லைங்களா, அந்த செம்மை தான் இந்த சர்ஜரி. இப்போ ரெண்டுக்கும் இணைப்பு இருக்கா? இது தமிழ் மருத்துவம் தானே. அதான் இந்த செம்மைப்படுத்துதல் தான் இந்த சர்ஜரி. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இதில் என்ன மூச்சு, பேச்சை குறை மூச்சை நிறைன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம பண்ணுறோம். இந்த மூச்சை நிறைக்கிறது தான் வந்து இந்த பயிற்சியில் வந்து சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சர்ஜரி நம்மளுக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நிலையில் நம்ம கொண்டு போகலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவீங்க? முதல்ல
ப்ரீ ஆப்ரேட்டிவ் அப்படிம்பாங்க. ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, டயக்னைஸ் பண்ணுவாங்க, இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படி நம்ம சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து போஸ்ட் அந்த அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவில் வரும்போது அந்த மயக்க மருந்து அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதில் வரும். அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்னா அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு என்னென்ன செய்யணும், என்ன உணவு சாப்பிட்ணும், என்ன மருந்து சாப்பிட்ணும் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம இதுலேயும் கொண்டு வந்துடலாம். அப்போது இதில் 3 நிலைகள் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து என்ன, ப்ரீ ஆப்ரேட்டிவ். அதிகமாக சொல்ல விரும்பலை, இருந்தாலும் ஒன்று 2 3 இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்து பரிச்சயம் போயிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது அட்லீஸ்ட்டு ஒரு பகுதியை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மனதை நாம் எப்படி அந்த செம்மைப்படுத்தல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரீ ஆப்ரேட்னு சொல்லிடுறோம். இந்த ப்ரீ மைண்ட் சர்ஜரி ஃபேஸ் நம்ம சொல்கிறோம், PMS 1ன்னு வச்சுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்துதல். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 70,000 எண்ணங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே வந்து என்னை பார்த்து நோக்கி உட்காந்துருக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னாடி என்ன ஓடுது? கண்ணு மட்டும் என்னை பார்க்குறீங்க, ஆனால் பின்னாடி அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் எப்போ முடிப்பான், அப்புறம் மத்தியானம் பஸ்ஸு பிடிக்கணுமா, காரில் போனோம், இப்போ கிளம்புனா 4 மணிக்கு கிளம்புனா நம்ம வீட்டுக்கு போய் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பேச ஒரு பக்கம் காதில் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பின்னாடி வந்து நினைவலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது 60,000 எண்ணங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்குது. அந்த நிலைகளில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜில் வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம கிளென்சிங் பண்ணுறோம். இப்போ சாதாரண பார்க்கும்போது மனத்தில் வந்து ஒரு ஆழ் மனதில் வந்து சொல்லியிருப்பான், நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ அதுக்கு ஆக மாட்டேன், நண்பர்கள் சொல்லுவாங்க உனக்கு அது சரிப்பட்டு வராது, உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க அது சரிப்பட்டு வராது, நம்மளுடைய வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க சரிப்பட்டு வராது. அப்போது சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஆழ் மனதில் போய் பதிஞ்சிருது. எது செஞ்சாலும் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம மனம் வந்து நம்புது. அப்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு முறை, தமிழ் முறையில் நம்ம செய்கிறோம். எப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே நிற்கிற மாதிரி, இது வந்து முன்பகுதி, இது வந்து பின்பகுதி, இது ரைட் சைடு, இந்த பக்கம் இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போது நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஒரு கையை, இது முகுல முத்திரைன்னு வச்சுங்க, முகுல முத்திரை. இது கொஞ்சம் என்னோடய அப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அது உங்களுக்கு புலப்படும். இது வந்து என்னது, முகுல முத்திரை. இது வந்து பெரிய ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவ் ஃபேஸு. இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன அப்படியே உட்காந்துக்குங்க, கையில் மேலே வந்து அப்படியே ஆட்டுங்க, கையில் ஆட்டுங்க. ஆட்டும்போது என்ன ஆகுது, ஒரு பந்து மாதிரி கையை அந்த விரல்களை சுற்றி ஒரு பந்து மாதிரி இருக்கா அதை அப்படியே ஒன்றும் தொடாதீங்க, அப்படியே கை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க, தொடாதீங்க. இப்போ வரும்போது அது பந்து கையில் இருக்கா, நிறுத்துங்க, தொடாதீங்க. பந்து கையில் இருக்கா, எனர்ஜி பால் ஃபீல் பண்ண முடியுதா? ஒரு பந்து மாதிரி இருக்குங்களா? இழுத்திங்கன்னா பெருசாகுதா, கொஞ்சம் உள்ளுக்கு போகும்போது சின்னதாகுதா, தெரியுதுங்களா, உணர முடியுதா? எஸ் ஆர் நோ? எஸ். தட்டுங்க. இப்போ பாருங்க எங்கே போச்சு. அப்போது உங்களுடைய ஆற்றல் வந்து பிரபஞ்சத்தோட இணையுது. இது ஷார்ட் சர்க்யூட் ஆகி போயிடும். நீங்களே கொண்டு வரீங்க, நீங்களே ஷார்ட் சர்க்யூட் ஆகுறீங்க. அப்போது அந்த ஆற்றல் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. அதுதான் நீங்கள் மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் சொல்லுவோம், அண்டம் பிண்டம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ, நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எப்பொழுதுமே யாரோட கனெக்டாக இருக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு நடக்கும். நீங்கள் சொல்கிறது யாருக்கோ நடக்கும். இது எங்கே போகுது? அந்த ரிதமில் போகுது, அந்த எனர்ஜியில் போகுது. உங்களோட எண்ண அலைகள் வந்து ஆற்றலாக மாறுது. ஆற்றல் வந்து மறுபடியும் வந்து அவங்க எண்ணத்தில் போய் செயலாக மாறுது. இதாங்க
இந்த மைண்ட் சர்ஜரி அடுத்த 2வது ஸ்டேஜ் காஸ்மிக் மைண்ட் சர்ஜன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு வந்து மைண்ட் சர்ஜன், செல்ஃப் மைண்ட் சர்ஜன், நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ மற்ற டாக்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. எல்லா டாக்டர்ஸும் சர்ஜரி பண்ண முடியுமா? எல்லாருமே பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே சர்ஜரி பண்ணிக்கலாம். எதில்? இந்த மைண்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம். நீங்களும் மைண்ட் சர்ஜன் ஆகலாம். அப்போது உங்களுக்கு நீங்களே மைண்ட் சர்ஜன் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளா இல்லையா? நீங்கள் பெரிய ஆள் தானே? கைத்தட்டுங்க. நீங்கள் மைண்ட் சர்ஜன் ஆகிட்டீங்க. இப்போ செஞ்சிட்டிங்க அப்படின்னா மைண்ட் சர்ஜன் ஆகிட்டீங்க. அப்போது இந்த நம்ம இதுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் நிற்கிற மாதிரி, இதில் கால் வச்சு இதில் நிற்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு உங்கள் முகம் வந்து இப்படி தெரிகிற மாதிரி, புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் கால் இங்கே இருக்குது, உங்கள் தலை பகுதி இங்கே இருக்குது, முகம் இங்கே இருக்குது. இப்போ தெரியுதா? நீங்கள் பார்க்குறீங்க, தெரியுதா? விசுவலைசேஷன். இது வந்து ஆல்ஃபா மைண்டில் விசுவலைசேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களை வந்து ஒரு பொம்மை மாதிரி இங்கே நிற்க வச்சிட்டேன். உங்கள் முகம் இங்கே இருக்குது, பின்தலை இருக்குது, உங்கள் உடல் அப்படியே நிற்கிது, முன்பக்கம் நிற்கிறீங்க. தெரியுதா? இருக்கா இல்லையா? எஸ், நிச்சயமா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் கைகளில் நிற்கிறீங்க. பாருங்கள், உங்களுடைய உறுப்பு, உங்களுடைய உருவம் அப்படியே அங்கே இருக்குது. சரிங்களா? இந்த முகுல முத்திரை, இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, பிரபஞ்சம், ஆற்றல்லாம், இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. உங்களுக்கு இதை வந்து பின்னாடி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, எங்கே வலி இருக்கோ அங்கே வச்சிங்க அப்படின்னா வலி போயிடும். இப்போதைக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து வேறு யாருமே சொல்கிறதில்ல. நம்ம தமிழ் மருத்துவ முறையில் மைண்ட் சர்ஜரியில் டாக்டர் சிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எஸ், ஆமாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறீங்க. நீங்கள் ரப்பரில் இதில் வந்து அழிக்கிறோம் இல்லையா, போர்டில் இப்படி அழிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முகல முத்திரையை வச்சுட்டு நெத்திலேருந்து ஆரம்பிங்க. மெதுவாக, வெடுக்குன்னு போகக்கூடாது. மெதுவாக உங்களோட எனர்ஜியெல்லாம் போகுது, நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியேறுது. நீங்கள் நினைத்து வைக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்லாம் போகுது. அப்படியே கழுத்து, நெஞ்சு பகுதி, அப்படியே கீழே வாங்க, இடுப்பு பகுதி, கால் பகுதி. ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சா? ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? முடிச்சாச்சா? இப்போ வந்து பேக் சைடு. இப்போ வந்து உங்கள் பின்தலை, சரிங்களா? பின்தலை, இது தலை, முகம் வந்து முன்னாடி வந்துச்சு. பின்தலையிலேருந்து மெதுவாக அப்படியே எரேஸ் பண்ணுங்கள். மெதுவாக செய்யுங்க, உணர்ந்து செய்யுங்க. உங்கள் தோல் பகுதி, பின்பகுதி, உங்களுடைய கண்கள் அப்படியே அது பின்னாடியே போகணும். இடுப்பு பகுதி, பின்கால் பகுதி, கீழே எண்டு வரலையும் வாங்க. இது செய்யும்போது என்ன அப்படின்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை பதிவுகள்லாம் போகணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். சரிங்களா? இப்போது ரைட் சைடு, இது முகம், இது பேக் சைடு, ரைட் சைடு ஆஃப் யுவர் பாடி. புரியுதுங்களா? புரியுதா? இப்போ தலையிலேருந்து வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய உடல் அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி தெரியணும். சரிங்களா? அடுத்தது இப்போ லெஃப்ட் சைடு, இந்த பகுதி, புரியுதுங்களா? இது தலை, ஃபேஸு, இது பேக் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு காதுன்னு வச்சிங்களேன், காது பகுதி. இப்போ தெரியுதுங்களா? தெரியுதா? இப்போ மேலே தலையிலேருந்து இப்போது 4 ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்களை மூடிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக நீங்களே செய்யணும். செய்கிறீங்களா? என்னையை பார்க்காதீங்க. எல்லோரும் என்ன என்னையை பார்க்குறீங்க. என்னையை பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில் போகும். நீங்கள் எல்லோரும் நெகட்டிவ் தாட்ஸை வந்து எனக்கு வெளியேற்றிட்டிங்கன்னா என் உடம்புல ஒன்றுமே இருக்காது. இப்போ கண்களை மூடிக்கிங்க, உணர்ந்து செய்யுங்க. ஃப்ரண்ட்டு
நான் சொல்ல செய்யுங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு லெஃப்ட்டு, சைடு ரைட்டு. புரியுதுங்களா? முதல்ல சைடு ரைட்டு, அப்புறம் சைடு லெஃப்ட்டு போகலாம். இப்போ ஃப்ரண்ட்டு, கண்களை மூடிக்கிங்க, கை எப்படி வச்சுக்கிங்க. மெதுவாக செய்யுங்க, வேகம் வேண்டாம். டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது மெதுவாக செய்கிற மாதிரி. பேக் சைட், side right, side left, okay, open your eyes. இப்போ பாருங்க, இது செய்யும்போது உங்கள் விரலில் போகும்போது ஒரு வைப்ரேஷன் தெரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் உடலோடு அப்படியே இயைந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய உடல் மொழி, நீங்கள் உடலோடு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உடலும் உள்ளமும் சேர்ந்து நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த உள்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேர்ந்து பயணிக்கிறீங்க. இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கிங்க, என்னை மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சேர்ந்து பயணிப்போம், மனதோடு சேர்ந்து பயணிப்போம். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது எனர்ஜைஸ் பண்ணுறோம். இது ஒளி வர்மம். தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியோடைய பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கேட்டாலே அது வந்து ஒரு இன்பம், இசை அப்படிங்கிறதோட அது ஒரு மருந்து. உங்களுக்கு எல்லாமே தெரியும், மனமே மருந்து, உடலே மருந்தகம். மைண்ட் இஸ் மெடிசன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஹெல்த்துக்கு இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மைண்ட் சர்ஜரி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தமிழ் ஒளி இருக்குது இல்லைங்களா, அந்த தமிழ் ஒளியை ஒவ்வொரு அந்த எனர்ஜி பாயிண்ட் சக்கரா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் அதை பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அதனால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தரும். இப்போது எல்லாருக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனப்பிரச்சனை இருக்குது. மனப்பிரச்சனை இருக்குதா? மனப்பிரச்சனை இருக்குதா? நிறைய பேருக்கு. அடப்பா, இப்போ தான் எனக்கு ரொம்ப வேலை நிறையாவே இருக்குது எனக்கு. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னாங்க, உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்குது, மனப்பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை எப்படி தீர்க்குறதுன்னு சொல்கிறது தான் என் வேலை. ஏன் பிரச்சனை தான், பிரச்சனை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை பார்த்தா 300 வகையான மனப்பிரச்சனை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் 300 வகையான மனப்பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே இதன் மூலமாக நம்ம தீர்த்துக்கலாம் நிச்சயமாக. இது ஏன் தமிழ் முறையில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த ஒளி மூலமாகவே வர்மம் நம்ம சொல்லுவோம், நோக்கு வர்மம் இருக்குது, தட் இஸ் பார்வையில் நோக்கு வர்மம் இருக்குது, இது ஒளி வர்மம். இந்த சவுண்டு வச்சுக்கிட்டு சவுண்டு தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் இந்த மணி அடிச்சுட்டு அதில் வர ரிதமாக பாருங்கள், கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ் ஒளியை வந்து ஒரு ரிதம், அது வந்து ஒரு மருந்து. அதை இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள். இப்போது மேலே சகசிராரம் இருக்கு இல்லையா, மேலே உச்சின் தலையில் அந்த ஒரு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு இருக்குது, ஏன் உச்சி மண்டையில் கிர்ருன்னு சொல்லுது இல்லையா, அது வந்து அதுதான் அந்த கிர்ரு தான் இப்போ வந்து வரப்போகுது. அவன் அன்றைக்கே சொல்லியிருக்கான் அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிர்ரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒளி வர்மம் தான் அவன் சொல்லியிருக்கான் அன்றைக்கி. அது அன்றைக்கி வந்து நமக்கு புரியல, இப்போ புரியுதா? உங்கள் உச்சி மண்டையில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்களை மூடிக்கிங்க. நான் சொல்கிற அந்த ஈன்னு சொல்லுவேன், மெதுவாக இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து உங்களோட கை வைக்க வேண்டாம், உங்களுடைய நினைவுகள் அலைகள் வந்து இந்த இடத்துல இருக்கணும், உச்சியில் இருக்கணும். நான் என்ன ஒளி வருது? ஈ தூர ஓட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்களை மூடிக்கிங்க.
ஈன்னு சொல்லுங்க. கீழேருந்து கீழ் சாதியிலேருந்து மேலே கொண்டு போங்க. ஈ வைப்ரேஷன் இங்கே இருக்கணும். கை கொண்டு போக வேண்டாம், நீங்கள் உணருங்க. அந்த நெத்தியில் அந்த மேலே உச்சியில் வந்து உணருங்க. ஈ ஈ நீங்களும் சொல்லலாம். ஈ சொல்லுங்கள், சொல்லிகிட்டே இருங்க. ஈ உணருங்க. அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும். ஈ ஓகே, கண்களை தராங்க. எத்தனை பேருக்கு வந்து அதில் வைப்ரேஷன் மாதிரி ஒரு அதிர்வு தெரியுது? அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால் உங்கள் உடலோட பேச முடியுது. அதுக்காக மற்றவங்க பேச முடியலன்னு கிடையாது. பயிற்சி பண்ணிங்கன்னா அது வந்துடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு அப்படியே உங்கள் உடல் வந்து கேட்குது. அப்போ உடலும் உள்ளமும் சேர்ந்து பயணிக்குது. அப்போ நீங்கள் யோன்னு ரைட் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்க. அடுத்தது இந்த ஆக்கணை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கண்களை மூடிக்குங்க. அந்த ஏஇஏஐ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஆ ஆ இ இது சொன்னாலே வைப்ரேஷன் உண்டாகும். இது அதை நிறுத்திக்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது எந்த வார்த்தையில் போட்டாலும் அந்த வைப்ரேஷன் வரும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் எது வந்து அதிகமாக வருதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ எங்கே ஆக்கணையில் ஏ அது முட்டுற மாதிரி இருக்கா? அந்த இடத்துல பல்ஜ் ஆகிற மாதிரி இருக்கா? அந்த முட்டுற மாதிரி இருக்கா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒளி தான் கொடுக்குறீங்க, ஆனால் எங்கே முட்டுது? அப்போது உங்கள் உடலில் வந்து உங்களோட பேசுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இந்த விசுத்தி இருக்கு இல்லையா, இதில் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து ஐ இருக்கு இல்லையா, ஐயான்னு சொல்கிறோம்ல, ஐ வைப்ரேஷன் ஆகும் தொண்டையில். அந்த தொண்டை பகுதியே கவனத்தில் கொண்டு வாங்க. ஐ அடுத்து வாங்க, அநாகதம் வாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, இதை வந்து நீங்கள் சாதாரணமாக காலையில் எழுந்தோன்னு இதை செய்யுங்க. மற்றது செய்யாமல் இருந்தாலும் அந்த சொல்லுங்கள். மீனிங் இல்லை, நீங்கள் வந்து தொடர்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாமே இந்த எல்லா எனர்ஜியும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சில சமயம் இங்கே அதிகமாக இருக்கும், ஆக்கினி அதிகமாக இருக்கும். இந்த இதில் தைராய்டு வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னா அங்கே வந்து வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். இங்கே அதிகமாக வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸில் இருக்குன்னு அர்த்தம்.
எந்த இடத்துல இப்போ சப்போஸ் ஆனா சொல்கிறீங்க இல்லையா, ஆன்னு சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இந்த வைப்ரேஷனால் அந்த அடைப்புகள் அதனுடைய இந்த பிபி இதெல்லாம் வந்து இது ஆனாவும் அந்த ஓனாவும் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து இம்மீடியட்டாக பயன்படுத்தலாம். அந்த கிளென்சிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சுகர் இருக்குது, எல்லாருக்குமே வந்து பிபி இருக்கா டென்ஷன் இருக்கா? அப்போது இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒத்து வரும். ஆனால் இது வந்து ஒளி வரும் ரொம்ப சிம்பிளாக. இதில் காசு பணம் எது இருக்குங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த வந்து அநாகதம். அந்த ஒரு பாக்யராஜ் படத்தில் வரதில்லை, அதை நினைக்கக்கூடாது. அது சொன்னால் தான் நினைப்பீங்க. எப்படின்னா அது இந்த குரங்கை நினைக்காம மருந்து குடின்னு சொன்னோன்னா எப்படி இருக்குங்க, அதாங்க மனம். இப்போது அநாகதம்னு வரும்போது ஆன்னு சொல்ல முடியா, அடி இதுலேருந்து அந்த நெஞ்சோட இதயத்தில் அடி போய் அப்படி விரியணும். கை விரிகிற மாதிரி உங்களுடைய இதயம் வந்து விரியணும். எப்படிங்க? அந்த வைப்ரேஷனை வந்து உணருங்க. அது அதிர்வலைகள் கம்மியாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். விரிவடையணும். உங்களுடைய இதய பகுதி வந்து விரிவடையணும் அப்படின்னா உங்களோட வைப்ரேஷன் அப்படியே விரிவடையும். ஓகே. இப்போது சுகர் இருக்கிறவங்க வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் இந்த மணிப்பூரகத்தில் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஓ. இப்போது நம்ம வந்து ஆனாக்கு இப்படி சொன்னோம் இல்லையா, ஓனாக்கு வந்து ஓ அடி நாதத்துலேருந்து எங்கேருந்து ஓ. இந்த பேங்க்ரியாஸ் எல்லாம் இருக்கும்போது நல்லா வேலை செய்யும்போது இன்சுலின் ப்ராப்ளம்லாம் இருக்காது. உங்களுக்கு சுகர் அப்படியே வந்து நார்மல். நீங்கள் வந்து குறையுது கூடுதலாம் சொல்லக்கூடாது, நார்மலாக இருக்குதுன்னு சொல்லணும். அவ்வளோதான். என் உடல்நிலை நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஓ ஓகே. இப்போது சுவாதிஷ்டானம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊவண்ணா அந்த மூலாதாரத்துக்கும் அந்த இங்கே மணிப்புரத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அதனால் ஏற்படக்கூடிய அந்த பின் விளைவுகள்லாம் வந்து இது வந்து மட்டுப்படும். வயிற்று வலி இதெல்லாம் மட்டுப்படும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் உணர்ந்து சொல்லிங்களா, இல்லை உடல் இல்லை ஊன் அப்படின்னு சொல்ல முடியா, இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து இப்படி விரிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து இப்போ நம்மளுக்கு ஆண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்கும்? ஆமாம். அப்போது இந்த கொனாட்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அது நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கும். இப்போது பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை கைகள் எப்படி போகணும் அப்படின்னா விரிவடையணும். என்னங்க? அப்போது இந்த பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் வந்து விரிவடையும் போது என்ன அப்படின்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சுருங்கி இருக்கிறத விரிச்சிங்க அப்படின்னா ஒளிஞ்சு போகும். நல்ல நிலையில் இருந்ததுன்னா எவ்வளோ வேணாலும் விரிக்கலாம். அப்போது நல்ல நிலையில் கொண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே. இப்போ அடுத்தது மூலாதாரம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மூலாதாரத்துக்கு உள்ள வார்த்தை, உள்ள மொழி, உள்ள ஒளி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
அக். அக். இது எப்படின்னா, நம்ம அக்குன்னு சொல்லும்போது கையில் விரல்கள்லாம் இருக்கு இல்லையா, அக் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதியில் மூலாதார பகுதியில் இருக்கிற நம்ம அந்த பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்குள்ள பகுதியை வந்து இழுத்து பிடிக்கணும். அக். புரியுதுங்களா? அக் அக் அக். கண்களை மூடிக்குங்க, அது அப்படியே செய்யுங்க. ஆமாம், அஸ்வினி முத்திரை. அஸ்வினி முத்திரை. அக் 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 அக். பாருங்கள், உடம்பு சூடாகும். உடம்பு சூடாகுதா? உடம்பு சூடாகும். அக் 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 அக். இப்போ ஓரளவுக்கு ஒரு மொழி தெரிஞ்சிடலாம். உங்களோட உடல் மொழி நம்மளுடைய தமிழோடைய அதனுடைய ஒரு பலன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை விட வந்து வேறு மருந்து எதுவுமே கிடையாதுங்க. அப்போது நம்மளுக்கு வந்து மனமே மருந்து, நம்ம உடலே வந்து மருந்தகம். நம்ம உடல் வந்து மருந்தாக அதிலே பயன்படுத்தி உங்களுக்கு கொடுக்குது. இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டிங்க. எப்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே போகணும். அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? அக்கு. அடுத்தது ஊ. அடுத்தது ஓ. அடுத்தது ஆ. அடுத்தது ஏ இ. முடிஞ்சு. மேலேருந்து வந்து கீழேருந்து மறுபடியும் மேலே போகணும். இப்போ இது வந்து என்னன்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜில் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ தான் ஒரு ஆப்ரேஷனோட ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும்தான். உங்களுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, ஒரே பிரச்சனை எடுத்துக்கங்க. உடல் பிரச்சனை எடுத்துக்கலாமா? எல்லாத்துக்கும் உடல் பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு இதில் வந்து அஃபர்மேஷன். இப்போ எல்லாத்துக்குமே பிபி இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அது வந்து ஹெல்த் வைஸாக நம்ம இதை இந்த மைண்ட் சர்ஜரி எப்படி கொண்டு போகலாம். அப்போ பிபி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அநாகதம். அடுத்தது வந்து இந்த பேங்க்ரியாஸ். ஓ. இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிரும். இதுக்கு பேர் வந்து அஃபர்மேஷன் பேருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி, இப்போ வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவில் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னென்னா, இந்த லா ஆஃப் அபண்டன்ஸ், லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், அதில் மனதின் விதிகள் அப்படின்னு பேர். இப்போது உங்களுக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ இதை விட்டுருங்க. எல்லாத்துக்கும் வந்து பணம் வேணும். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் வேணுமா வேண்டாமா? யாருக்கு பணம் வேணான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு மைண்ட் சர்ஜரி வச்சுருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தேவை வந்து பொருள் அப்படின்னா பணமாக கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வந்து நீங்கள் மனதுக்குள்ளே போடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு 1 லட்சம் பணம் கொடு, 1 கோடி பணம் கொடுன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா? கார் வேணுமா? பைக்கு வேணுமா? கட்டடம் வேணுமா? என்ன வேணும்? என்ன தான் வேணும்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக அதை உருவகப்படுத்திங்க. பணத்தில் சொல்லக்கூடாது. $1 மில்லியன் கோடிக்கணக்கில் பணம் வரலாம் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே 1 போட்டு 00 போட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்குது? 0லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கு புலப்படாது. என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் என்னுடைய கனவு நான் சொல்கிறேன், என்னுடைய தேவை. என் கிராமத்தில் ஒரு பெரிய குடில்கள்லாம் வச்சு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கற்பனை. குடில்கள்லாம் இருக்குது. எனக்கு என்ன வேணும்? குடில் தான் வேணும். அப்போ நான் வேண்டிக்கிறேன்ப்பா, எனக்கு குடில்கள் வேணும், அந்த குடிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? கண்களை மூடிக்கிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்க? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எடுத்துட்டீங்க, எதிர்மறை ஆற்றல்கள் எடுத்துட்டீங்க, உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்கு விதை விதைக்கிறீங்க. அந்த விதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒன்று இப்போதைக்கு என்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் கற்பனை பண்ணுறேன், என்னுடைய கிராமத்தில் குடிகள் வரணும், நூற்றுக்கணக்கான நண்பர்கள் அங்கே வரணும், அது ஒரு பெரிய ஸ்தாபனமாக ஆகணும் அப்படின்னு வரும்போது நான் கற்பனை பண்ணிக்கிட்டே வர்றேன். என்ன நடக்குது, எப்படி இருக்குது. இப்போ ஒரு கார் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கார் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, நான் போய் எப்படி உட்காடுறேன், நான் எப்படி சாவியை போடுறேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரே நிமிஷம், இந்த 1 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக நீங்கள் வந்து அந்த கற்பனை பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கள். கண்களை மூடிக்கிங்க.
செய்யுங்க. ஓகே, நீங்கள் கேட்டது கிடைச்சிரும். கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ டைம் முடிய போகுது. இப்போது இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட். நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆக்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த ரூல் மைண்ட் லான்னு சொல்கிறோம் இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், லா ஆஃப் அபண்டன்ஸ். லா ஆஃப் அபண்டன்ஸ் வரும்போது மிகு விதின்னு பேர். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வாங்க, யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வாங்க. அது லா ஆஃப் அபண்டன்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா, நீங்கள் நல்லது நடக்கணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நிறையா பேர் அது மாதிரி செய்வாங்க. நெகட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே என்ன இளவிடான்னு போனீங்கன்னா 4 பேர் செத்து போவான். அது மாதிரி வேண்டாம். இல்லை நல்லா இருக்குது அப்படி மாதிரி போனீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது எல்லா பார்வையுமே நல்லா அழகாக தெரியும். அப்போது ஆக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்னது? ஆக்ட், ஏசிடி, ஆக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட். நீங்கள் என்ன இது வந்து லா ஆஃப் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்படின்னா, நீங்கள் ஒரு கார் கிடச்சோன்னா நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதை இப்பயே சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த கார் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யும். அதாங்க ரொம்ப சிம்பிள். ஆக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் அந்த ஃபேக்ட் நடக்கிறதுக்கு நீங்கள் நடிக்கும்போது அது நடக்கும். இதுதான் வந்து ஒரு பாதி அந்த மைண்ட் சர்ஜரியில் ஒரு பாதியோடு நிற்கிறோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இது வந்து நம்ம பின்னாடி அந்த ஆன்லைன் கிளாஸில் நான் நடத்துகிறேன். நீங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பர்லாம் சார்ட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். யூ ஜாயின் தட் ஆன்லைன் கிளாஸஸ். எவ்ரிபடி கேன் பிகம் மைண்ட் சர்ஜன். வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும், அருள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஹெல்த்து, உங்கள் உடல். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டிஎன்ஏயை நீங்கள் மாற்றலாம், உங்கள் பிள்ளைகளோட டிஎன்ஏயை நீங்கள் மாற்றலாம். இந்த பாப்பா சொல்கிறார் இல்லையா, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதை வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். அந்த பிளாசிபோ பேரண்டிங்னு பேர் அதுக்கு. பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்கிறதோட எப்படி வளர்கிறத நம்ம அவங்க பார்த்துக்கிட்டே அவங்க பிள்ளைகளை நம்ம வளர்க்கக்கூடாது, அவங்க வளர விடணும். அதை நம்ம வந்து இந்த பாட்டியம்மா பேரண்டிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பிளாசிபோ பேரண்டிங் நான் நடத்த போகிறேன். என்னுடைய மைண்ட் சர்ஜரி இன்டர்நேஷ்னல் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்குங்க. எது வேணுமோ அதை வந்து பொருள் வேணுன்னா பொருளுக்கு வாங்க. மைண்ட் சர்ஜரி ஃபார் மணின்னு இருக்கும், மைண்ட் சர்ஜரி ஃபார் ஹெல்த்துன்னு இருக்கும், மைண்ட் சர்ஜரி ஃபார் சக்ஸஸ்ன்னு இருக்கும், மைண்ட் சர்ஜரி ஃபார் பிளாசிபோ பேரண்டிங். நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்க அப்படின்னா அதில் சேர்ந்துக்குங்க. எது வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் த பெர்மிஷன் ஆஃப் ராமலிங்கம் சார். அந்த குரூப்பில் உங்களை இணையறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. என்னுடைய நம்பர் வந்து என்ன நோட் பண்ணிக்கோங்க. எழுதலாமா? ஆ 88701 88701 88055. என்னுடைய பேர் டாக்டர் சிவா, மைண்ட் சர்ஜன். உங்கள் மனசில் பதிய வைக்கிறேன். உலகத்திலேயே முதல் மைண்ட் சர்ஜன் யார் அப்படின்னா டாக்டர் சிவா தான். அது என்ன காரணம் அப்படின்னா, நான் பிஎல் படித்து எம்எல் படிச்சிருக்கேன். இதுக்கு வந்து ட்ரேட்மார்க் வாங்கியாச்சு. அந்த புக்கு இருக்குது பாருங்கள், இந்த மைண்ட் சர்ஜரி. இதை வந்து தமிழாக்கம் பண்ணி ஒரு 3 புக்காக நான் வந்து உங்களுக்கு தரேன். இது கொஞ்சம் காஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வேண்டாம், இங்கிலீஷில் இருக்குது. இல்லை அது வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுங்க. இது வந்து 3 புக்காக போட போகிறேன். அப்போது 150 சின்ன சின்ன புக்காக போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் அடிநாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடல்நலம் வராது, பொருளும் வராது, நீங்கள் போகிறது வெற்றியும் அடையாது. அப்போது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிறதுல வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து 50% தான் வந்து ஜெனட்டிக்ஸ்,
50% வெளியிலேருந்து இருக்கக்கூடிய புறச்சூழல்கள் தான். அப்போது புறச்சூழல் நல்லா வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். வந்து மனவளக்கலை பயின்று குண்டலினி யோகம் ஆரம்ப காலத்தில் என்ன ஏற்பட்டதுன்னா, ஆக்கின இருந்து ஆக்கினில் இருந்து துரியம் போகும்போது போகாது சீக்கிரம், எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஆக்கினியிலேருந்து துரியம் வரைக்கும் எனக்கு உணர்வு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யுது, அதாவது ஆக்ஞ சக்கரத்தில் நம்ம உணர்வு வைக்கும்போது அங்கே இருக்கும். துரியத்துக்கு போகும்போது ஆக்கினிலேருந்து துரியம் வரைக்கும் அந்த உணர்வு இருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பயிற்சி எடுத்த முறையிலேருந்து நம்ம பார்க்கணுங்க. நீங்கள் சொல்கிற அந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போவாங்க. மூலாதாரம் தான் ரொம்ப கடினமானது, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மனசுலேயே வந்து ஒரு திரையை போட்டுறாங்க. நம்ம உடல் இதில் என்ன கஷ்டம், இதில் என்ன நஷ்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எது வருதோ அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வந்து உள் வாங்கிக்கிட்டேன். எப்போ அப்படின்னா, இதை வந்து 2010 அந்த குரூப் அந்த இவங்க அந்த அந்த யோகாவில் 24 பேர் ஆசிரியர் பேராசிரியர்னு பேர் நான் சொல்லிடுறேன் சார். ஐயா சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிடுறேன். 2010 மலேசியாவுக்கு இங்கே உட்காருங்க ஐயா. ஐயா இங்கே உட்காருங்க. இப்போது அதில் உள்ள சில முரண்பாடுகள், அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போகிறது தான். நான் வந்து இந்த மாதிரி இது வந்து யாருமே தைரியமாக செய்ய மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, இது வந்து ஹிப்னாசிஸ் ரீஹிப்னாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டீஹிப்னாசிஸ்னால் நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எதிர்மறையாக நீங்கள் வந்து கொண்டு போங்க. நம்ம என்ன பண்ணுறோம், முகுலமுத்திரை மூலமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது ஒரு முறையை உருவாக்குறோம் நம்ம. இப்போது ஐயா சொன்னதில் அந்த யோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாழ்க வளர்ந்து அவங்க இருக்காங்க. ஒரு 24 பேர் வந்து என்னோட வந்தாங்க. நான் ஒருத்தர் தான் வந்து எனக்கு ஆன்மீகம் என்னன்னே தெரியாது. இந்த உடல் மொழிகள் சைக்காலஜி அப்போல்லாம் படித்து முடிச்சிட்டேன். அவங்க சொல்கிறது எல்லாமே சைக்காலஜி பேசிஸ் தான் வந்து நிற்கிது. கடைசியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு தான் அப்படின்றாங்க. அப்போ மனசு வந்து நான் வந்து கிங்கு, நீங்கள் ஒரு வகையில் வந்து நீங்கள் கிங் ஆச்சுன்னா நான் ஏரியாவில் கிங் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகும். எப்போ அப்படின்னா, கீழே இருந்தால் மேலே போகணும்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்துலேருந்து அங்கே மேலே தட்டி கொண்டு போகணும். அப்போ வந்து ஒரு ஆசிரியர் வச்சு அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், செய்யணும். ஆசிரியர் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ நான் வர்றது. நீங்களே ஆசிரியர், இதை செஞ்சுக்கிங்க, நீங்களே மைண்ட் செட் ஆகிக்கிங்க. இன்னொருத்தரோட உதவி தேவையில்லை. எல்லாத்துக்குமே எல்லா நேரமே ஆசிரியர் தேவை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு பேராசிரியர் அப்படின்னால என்னுடைய கடன் வந்து சொல்லிக் கொடுக்குறதான். அதை செயல்படுத்துகிற யார்? அது நீங்கள் தான். அப்போது இப்போ ஐயா சொல்கிறது கரெக்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து மேலே வரலையும் நீங்கள் வந்து அதிகமாக அதுலேயே நீங்கள் புழங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த டம்பல்ஸ் எடுக்கிறீங்க, இதில் இந்த கையை மட்டுமே நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் பெருசாகும், கால் சூம்பி போயிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆக்கினைக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் அதிகமாக புழங்குற இடம் எங்கே இருக்குது? சிரத்துக்கு மேலே தான் இருக்குது, மூலாதாரத்தில். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன இதில் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, கீழேருந்து போ, மேலேருந்து கீழே வா. புரியுதுங்களா? எல்லாம் ஈவன் ஆகிடும். புரியுதுங்களா? எந்த புலனை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அப்போ வந்து ரெண்டும் ஒன்றாயிடும். உணர்ச்சி வந்து தெரியும். அதிகமாக வந்து உணர முடியாது, ரொம்ப டைம் எடுத்து செய்கிறது வந்து என்ன மூலாதாரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம கூட இப்போ அது மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு 4-5 தடவை செய்யும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? அந்த அக்கு செய்யும்போது உடம்பு சூடாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது செஞ்சு பாருங்கள். பெண்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஊ அண்ட் அக்கு பண்ணுங்க. அதனால் இது வந்து எதுவுமே சரி தவறலாம் இல்லைங்க. நம்ம உடல் ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. இல்லை சார் எனக்கு வந்து உடல் ஒத்துக்கலை அப்படின்னா செய்ய வேண்டாம். இதில் வந்து எதுவுமே வந்து மருந்தோ இதுவுமே கிடையாது. இதனால் வந்து நம்மளுக்கு எந்த உபாதைகள்லாம் வரப்போகிறதில்ல. தமிழ் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். இது எப்படின்னா தமிழ் மருத்துவம், ஒளி மருத்துவம். நேபாளிலேருந்து வந்துட்டு மணி அடிக்கிறான் சார், அந்த குண்டானை வச்சுட்டு மணி அடிக்கலாம். அது வந்து தெரப்பின்னு சொல்லிட்டு 3000 பணம் வாங்கலாம். நம்ம ஒளியை நீங்களே பண்ணிக்கோங்க, 3000 எனக்கு ஜிபே பண்ணிடுங்க.
ஏன் சார்? ஓம் சாண்டிங் பண்ணுறோம். இல்லை அதை ஓம் அதில் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஓம்னு வரும்போது அதோட பின்புலம் வந்து வேறு ரூட்லேருந்து வருதுங்க சார். நம்மளுக்கு வந்து என்னென்னா தமிழோட நிறுத்திக்கும். இதில் இருக்குது, அதில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குல்ல நான் போகலை. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து தமிழோட, ஏன்னா தமிழ் மருத்துவம் தான் நான் நிலைநிறுத்துறது இல்லை. நான் இன்னொரு கிராஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இதுக்கு ஏன் அது இல்லை, அதுக்கு ஏன் இது இல்லைன்னு நம்ம வேண்டியதில்லை. ஓம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஓம்னு வரும்போது நம்மளுக்கு ஒரே இடத்துல வந்துடும், ஓ இம்முன்னு வந்துடும். நம்ம தான் வந்து ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லம்பாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனால் இது அவனை வந்து இது வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து முதன்மை கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதுக்காக தமிழோட நிறுத்திக்குவோம். தமிழ் ஆரம்பம், தமிழ் தான் நம்மளுக்கு வந்து உயிர், அதை வந்து நமக்கு ஒளி, அதை வருமமாக கொண்டு போகிறோம். அது துரியாதீதம் கிடையாது இதில். இல்லை வர்றது நான் கொண்டு வரல. அது நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன அப்படின்னா இது ரெண்டு கனெக்ட் ஆகுது. இது மேலே ஓட்டெக்ஸ் வரும்போது அதுக்கு மேலே போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க. துரியாதீதம் வந்து என்னைக்கு வந்து இதை தாண்டி போகும்போது அந்த நிலை வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கும் அதை வந்து உணரக்கூடிய நிலையில் நான் இருந்திருக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம அதிகமாக எந்த இடத்துல புழங்குறோமோ அதுதான் வந்து முதல்ல நிற்கும். ஆக ரெண்டு இடமும் சேர்ந்து இருக்கிற தவறுங்கிறீங்க? தவறு கிடையாது, அது நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. ஓஹோ, ரெண்டையும் பயன்படுத்துகிறோம். ஆமாம். சரி, இப்போ வந்து குண்டலினி யோகத்தில் மூலாதாரத்திலேருந்து நேராக ஆக்கினிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த அடுத்த இடையில் உள்ள ஸ்டேஜெலாம் அவங்க தொடர்றதில்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இதான் சார். நீங்கள் அந்த ஸ்கையெல்லாம் நான்லாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதோட நிலைகள்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு இதோட இது வந்து சிம்பிளிஃபைடுன்னு யோகான்னு சொல்கிறீங்க இல்லையா, இது சிம்பிளிஃபைடு மைண்ட் சர்ஜரின்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். குண்டலினி யோகான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கே வந்து நிறைய நெகட்டிவெல்லாம் பேசுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேச போனீங்க அப்படின்னா இது அப்படி எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கிறேன் நான். அதில் வந்து எது சிம்பிளாக நம்மளுக்கு வந்து மனம் சார்ந்த இடத்துல தான் நம்ம வந்து புதுசாக நான் வந்து ஒரு புதிய ஏரியா வந்து நான் போனேன் அப்படின்னா இது என்னோடய ஏரியா, யாரும் உள்ளுக்கு வராது அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். நான் குண்டலினியை பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை மாதிரி 100 பேர் வந்து நிற்பாங்க என்கிட்ட. வேண்டான்னு சொல்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லுங்க, நமக்கு என்ன தேவையோ சார். எல்லாருமே சாமியார் ஆகணும்னு எங்கே சார் போகிறது? எல்லாருமே சாமியார் ஆகணும் எங்கே போகிறது? நம்ம ஆசாமியாக இருந்து அந்த ஆசாமிக்குள்ளேயே நம்ம சாமியாக இருப்போம். ஆசாமிகிட்டே சாமி இருக்குது. அதனால் நம்ம ஆசாமியாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு போவோம். அப்புறம் இன்னொரு கேள்வி, ஆல்ஃபா தியானத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஏஎம்பி அந்த ஒரு லேடி ஒருத்தங்க பண்ணுவாங்க, ஆல்ஃபா மைண்டு பவர் ஏஎம்பின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த அம்மாவை ட்ரைனிங் நான் எடுத்துருக்கிறேன். அவங்க ஆல்ஃபா லெவலோட பண்ணுவாங்க. இந்த ஒளிவர்மம் மைண்ட் சர்ஜரிக்கெலாம் போக மாட்டாங்க. ஆல்ஃபா லெவல்லே போயிட்டு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொண்டு வாங்க, அதோட நிறுத்திக்குவாங்க. ஆமாம், விசுவலைசேஷன் அதுக்கு பேர். அந்த விசுவலைசேஷனோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே பல்ட்டி அடிக்கலாம், எங்கே வேணாலும் அடிக்கலாம். இதனால் எந்த விதமான நம்மளுக்கு வந்து பின் விளைவுலாம் கிடையாது. யார் வேணாலும் யாருக்கும் சொல்லித்தரலாம். நீங்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள்லாம் நல்ல என்னோடய கிளாஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மைண்ட் சர்ஜன், மைண்டு கிளினிக்னு போட்டு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம். அங்கே இதை சின்ன குழந்தைங்களும் வந்து மைண்ட் சர்ஜன் ஆகலாம், பெரியவங்களும் ஆகலாம். மைண்ட் சர்ஜன் அப்படின்னாங்க நம்ம மனதை செம்மைப்படுத்துதல். அது யார்கிட்டையும் போய் டிகிரி வாங்கணுமா, எம்பிபிஎஸ் படிக்கணுமா? சொல்லிக் கொடுத்தா போதும், உணர்ந்தால் போதும், நீங்களே செய்யலாம். நீங்கள் 10 பேருக்கு உங்கள் குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதை வந்து உலக அளவில் மைண்ட் சர்ஜரி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அளவில் எல்லா இடத்துலையும் இது வந்து பரவக்கூடிய நிலையில் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களோட ஆதரவும் தேவை. மேலே இருந்து கீழே வரணுமா, கீழே இருந்து மேலே? அதுக்கு தான் நான் தான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் சொல்கிற கருத்து தெரியுது. அவங்க என்ன, நான் கீழே இருந்தால் போகணும், கீழே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, உடைக்கிறது கஷ்டம், கீழேருந்து மேலே போங்கம்பாங்க, மேலே ரொம்ப ஈஸி அப்படின்னு. நான் என்ன சொல்லணும்னா மேலேருந்து வந்துட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு 2வது திருப்பி ஓடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேலேருந்து கீழே, மறுபடியும் கீழேருந்து மேலே, பேலன்ஸ் ஆகிடுது சார். இதை வந்து நான் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு வந்திருக்கேங்க நான். அதோட இது வந்து தாங்க பெஸ்ட்டு. தனித்தனியாக அறுத்து வருது இதில், புரியுதுங்களா? அந்த ஓம்னு வரும்போதுங்க அது வந்து அண்டத்துக்கானதுங்க.
அது நூஸ்பியர்னு பேர். இப்போ நம்ம மனம் வந்து நம்ம உடலோட மட்டும் கிடையாதுங்க. இல்லை, அந்த ஓம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஓம் எங்கேருந்து கேட்குது? அந்த சாஸ்திரத்துலேருந்து நமக்கு கேட்குது. அது நமக்கானது. நம்ம சொல்லி அதோட கனெக்ட் பண்ணுறோம். இது அப்படின்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் நம்ம வந்து தனித்தனியாக சோறு ஊட்டுறோம். நம்மளோட ஒவ்வொரு செல்லையே மாற்றலாம். இந்த மைண்ட் சர்ஜரி மூலமாக நம்ம செல்லையே மாற்றலாம். நம்ம குழந்தைகளோட செல்லையே மாற்றலாம். அவனோட கேரக்டரே மாற்றலாம். அவனுடைய மூச்சு பயிற்சியை மாற்றணும் அப்படின்னா அவன் கேரக்டர் மாறுங்க. மூச்சியை மாற்றி விடுங்க, நிச்சயமாக மாறும். இப்போ பெற்றோர்களுக்கு வந்து தனியாக ஒரு பிளாசிபோ பேரண்டிங் கொடுக்க போகிறோம். அவங்க எல்லாமே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம். ஈஸியாக மூச்சு பயிற்சியிலே நம்ம வந்து அந்த குழந்தையோடைய கேரக்டரே மாற்றலாம், டிஎன்ஏ மாற்றலாம். அந்த ஆணி பிறந்தால் டாப்பில் வருவான்னு சொல்ல முடியும், அந்த நம்பிக்கை அதில் வரும். இது அப்ளிகேஷன் வந்து மைண்ட் சர்ஜரி ஒரு பிளாட்ஃபார்முங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும், பொருளுக்கு வேணும், அருளுக்கு வேணும், எனக்கு வந்து கட்டடம் வேணும், என்ன வேணும், இப்போ நல்லா படிக்கணும், எனக்கு ஞாபக சக்தி இருக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும், எல்லாமே கிடைக்கும். அனைத்தும் இதில் வந்து அந்த சர்வ ரோக நிவாரணம் மைண்ட் சர்ஜரி. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெற. நிச்சயமாக இதுதான் சார் ஒரே ஒரு விஷயம். மைண்ட் சர்ஜரி நம்ம மனதே நம்ம அப்படியே அதோட போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நான் என்னுடைய தேடல் தெரியுங்களா, நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடியல. அது தேடலில் ஒரு பகுதி ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருமே செஞ்சுக்கலாம், நல்லா பயனடைஞ்சிக்கலாம். மருந்து மாத்திரை கிடையாது, மனமே மருந்து, உடலே மருந்தகம். அப்படிதான் இந்த பாடிஸ். நம்மளுடைய டோப்பமைன் சந்தோஷமாக இருக்குது. டோப்பமைன் எங்கேருந்து வரும்? வெல்வெட் பீன்ஸ் வந்து சாப்பிட்டாலே ஒடியாந்துடும். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒடியாந்துடும். எல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்குது. டோப்பமைன் வந்துடும், செரட்டோனின் வந்துடும். எங்கே இருக்குது? வெளியிலேயே இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த ஊனா சொல்லும்போது உங்களுக்கு சுரக்கும். பெண்களுக்கான அந்த பிரச்சனைகள்லாம் மாறும். அப்போ கண்களில் மூடிட்டு அதில் எதாவது கட்டிகள் இருக்கா, இல்லை ஏதாச்சும் அடப்பு இருக்கா அப்படின்னா நீங்கள் போகும்போது அதில் ட்ராவல் பண்ணலாம். இந்த இதயத்தில் ட்ராவல் பண்ணலாம். ஆன்னு சொல்லும்போது அந்த இதயத்துக்குள்ளே நீங்கள் இப்படியே போகலாம். உங்கள் உடலில் நீங்களே வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ட்ராவல் பண்ணுங்க, பயணம் செய்யுங்க. நம்ம உடல், நம்ம மனம் எதுவுமே எதிரி கிடையாது. இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த கையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தேவையில்லை. அரவணைச்சிக்கணும். எப்பொழுதுமே வந்து எதிரியை வந்து வெல்லணும் அப்படின்னா போய் அடிக்கக்கூடாது, போய் கட்டி பிடிச்சிக்கணும். இப்போ சாரை கட்டி பிடிச்சோன்னா அடிக்க மாட்டார், அடிக்க முடியாது. ஏன்னா கையை தடுத்தாச்சு. அதனால் நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், கட்டி பிடிச்சிங்க, நண்பன்டான்னு சொல்லுங்கள். அடுத்தது சரி.